இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நம்மளே மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு வெப்சைட்டோ எந்த ஒரு ஆப்புமே தேவை கிடையாது. நமக்கு தேவையான க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நம்மளே கைன்மாஸ்டர் மூலமாக ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்துங்க. ஃபோன் எடுத்துகிட்டு கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மீடியாங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் என்ன வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. எனக்கு என் வீடியோவுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் வீடியோ வேணுங்கிறதுனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு என்னோடய மொபைல் ஃப்ரேம் வந்து எனக்கு வந்து மொபைல் ஃப்ரேம் வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக வேணுங்கிறனால நல்ல ஹை குவாலிட்டியான மொபைல் ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த சென்டருக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி கிராப் பண்ணி கரெக்டாக நீட்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த பேப்பர் வீடியோக்கு ஏற்ற மாதிரி கீழே அந்த ஃப்ரேமை ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சதுக்கப்புறம் மீண்டும் லேயரை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஜூம் பண்ணி வச்சுட்டு நீட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் ஸ்க்ரீன் தேவைப்படுது. அதனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போனீங்க அப்படின்னா நல்லா ஹை குவாலிட்டியான இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணி அதாவது என்ன நீங்கள் அந்த ஃப்ரேம் வைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணி அது மேலே வச்சுக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து கரெக்டாக எடிட் பண்ண முடியும். க்ரீன் ஸ்க்ரீனை நல்லா கிராப் பண்ணி அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் முக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக இழுத்து வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் வந்து முன்னாடி வந்துடும், அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து பின்னாடி போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நீங்கள் எந்த ஒரு இது வேணுனாலும் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த கம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.